ஒரு மனிதனோட லைஃப்ல கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அவங்களோட பிரெயின் மேக்சிமம் எப்படி இருக்கு அப்படின்னா பயம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு, பதட்டத்துல இருக்கு. இந்த பயமும் பதட்டமும் அந்த மனிதனை எப்படி மாற்றுது அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை அதை அஃபெக்ட் பண்ணுது. அவங்களுடைய குடும்பம் கூட, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட வாழ விடாம இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தடுத்துட்டு இருக்கு. இந்த மாசம் இஎம்ஐ நான் எப்படி பே பண்ண போறேன், இந்த பர்சன் கிட்ட கடன் நான் வாங்கியிருந்தேனே அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன், பேங்க்குக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த கடன் அப்படின்ற ஒரு கொடுமையான கசப்பான வார்த்தைக்குள்ள ரொம்ப நெகட்டிவா போயிட்டே இருக்கு. அவங்க வாழ்க்கையவே அவங்க வாழ முடியல. இன்னைக்கு காணொலியில இந்த கடன்ல இருந்து நீங்க எப்படி வெளிவரது, என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிக்கலா நீங்க எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்றது, என்ன மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்க போறோம். இந்த கடன் அப்படின்ற விஷயம் உங்களால ஃபேஸ் பண்ண முடியாத, கிளியர் பண்ண முடியாத விஷயம் கிடையாது. நம்ம ஏர் கூலர்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல வருது சிம்போனி. அவங்க வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய வருடங்களாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட். ஸோ அவங்க எப்படி வந்து அந்த திவாலாகக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க 2001 அந்த வருடங்கள்ல. ஸோ இந்த ஸ்டோரி நான் இப்போ படிச்சிருக்கேன். அது என்னோட அந்த கடன்ல இருந்து வெளிவரதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்த ஸ்டோரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவங்க வந்து தன்னுடைய அந்த பேபி ப்ராடக்ட்ஸ், அவங்களுடைய மெயின் ப்ராடக்ட் ஏர் கூலர்ல இருந்து வாஷிங் மிஷின் அண்ட் ஏர் கண்டிஷனர்ஸ் இதெல்லாம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. பட் அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான R&D பண்ணாம சம்திங் சில விஷயங்கள்னால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களோட ஃபுல் கேபிட்டல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது அண்ட் நிறைய விஷயங்களை வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் திவால் ஆக போறாங்க. பட் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஐயோ நான் இவ்வளோ வருஷம் நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே இப்படி போயிடுச்சு, என்னோட புது ப்ராடக்ட்ஸும் சரி என்னோட மார்க்கெட்டே கவிழ்ந்து போச்சுன்னு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒண்ணு தவறான முடிவு எடுத்திருப்போம், இல்லை நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடஞ்சு போய் உட்காந்துருப்போம். பட் அவங்க ஃபேமிலியா உட்காந்து யோசிச்சாங்க என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இப்படி வந்து நம்மளுடைய நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த வாஷிங் மிஷின்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு 100% வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் தேவையில்லாம பண்ணதை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமா அவங்க என்ன ஒரு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அசெட் லிக்விடேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல ஸ்கூல் டைம்ல, அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க படிச்சிருந்தீங்க, ஃபினான்ஸ் படிச்சிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற அசெட்ஸ் லைக் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லேண்டா இருக்கலாம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாம வச்சுட்டு இருந்த லேண்ட் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அண்ட் சில இந்த மேனுஃபேக்சரிங் இந்த ஏசி இதுக்காகலாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மெஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யோசிக்காம வித்துட்டாங்க. ஆனா நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம், ஐயோ இந்த நிலத்தை வித்தா நான் எப்படி வாங்க போறேன், இந்த கோல்டை வித்தா எப்படி நான் வாங்க போறேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரி இந்த இடத்துல நம்ம ரொம்ப கிளியரா கவனிச்சுக்கணும். சரி இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு வீடு வேணும், நமக்குன்னு ஒரு லேண்ட் வேணும், நமக்குன்னு சில விஷயங்கள் வேணும்னு ஆசைப்படுவோம். அந்த முக்கியமான தேவைக்கு வச்சுக்கிட்டு தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வச்சிருப்போம்ல, அதெல்லாம் நீங்க செல் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாம நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் லேண்ட்ஸ் வச்சிருப்போம், அது எல்லாத்தையுமே நீங்க வந்து வித்துடலாம். ஸோ இவங்க அதை தான் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத லேண்ட்ஸ், அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மெஷின்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு கட்ட வேண்டிய சில கடன்ஸை வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டுமே ரொம்ப சில விஷயங்களையும் வித்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை வச்சு, இந்த வித்ததெல்லாம் போக கொஞ்சம் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த ஏர் கூலர்ல இன்னும் நியூ டிசைன்ஸ், அந்த பிளாஸ்டிக் பாடிஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுடைய R&D வந்து பெஸ்டா பண்ணி அகைன் வந்து ஒரு சக்சஸான கம்பெனியா இன்னும் வந்து மார்க்கெட்ல வந்து இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் கேபிட்டல்ஸுமே வந்து பல அளவு வந்து உயர்த்திட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல சில இடங்கள்ல கடனுக்காக வந்து நம்ம சில முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டியது இருக்கும். முக்கியமா இந்த கடன் அடைக்கிறதுல ஒரு ஃபேமஸான ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடன் அடைக்கிறதுல உழைக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து எதுவுமே இது பண்றது இல்ல. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க மனதளவுல எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுதான் இங்க வந்து கடன் அவங்க வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வந்து காரணமா இருக்கு. யாரெல்லாம் கடனிலிருந்து வெளிவந்திருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா
அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்க நம்புறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும், இதுல இருந்து என்னால வர முடியும், இது ரொம்ப ஈஸியான விஷயம், என்னால முடியும் அப்படின்றத நீங்க ரொம்ப நம்பணும். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும் இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணும்போது இதுல இருந்து உங்களால கண்டிப்பா வெளியே வர முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க கடன் அடையறதுல மன ரீதியா வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? ஆனா என்னுடைய லைஃப்ல ரியல் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா என்னால இதை கண்டிப்பா இந்த ஸ்டெப் வந்து ஸ்டார்டிங்ல பண்ணவே முடியல. எடுத்து இங்கெல்லாம் கடன் இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு என்னால எழுதி பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக்க முடியல. எனக்கு வந்து அது ரொம்ப பயம் கொடுத்தது. அது இன்னும் வந்து ரொம்ப பயந்துருவோமோ அப்படின்னு நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். பட் நான் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, நம்ம எப்போ அதை எழுதி அந்த பயத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன்னா 50% நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாரம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நான் படிச்சதுக்கு அப்புறம் ஓகே, ஏதோ சொல்றாங்க, நமக்கு தேவை, இதுல இருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம லைஃப் ரொம்ப பெஸ்ட் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல நான் எழுத ஆரம்பிச்சேன். எவ்வளவு வந்து லோன் கட்ட வேண்டியது இருக்கு, எது ரொம்ப பெரிய லோன், இந்த மாதிரி டீட்டெயில்டா சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்து என்ன இஎம்ஐ இருக்கு, எல்லாத்தையுமே நான் எழுத ஆரம்பிச்சேன். அஃப்கோர்ஸ் அந்த இதில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அதுல இருந்து ஒரு 50% ரிலீஃப் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எஸ், இதெல்லாம் இருக்கு, ஆமா இப்போ என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிட்டேன். அத மாதிரி நீங்களும் ஆமா இது இருக்கு, என்ன போ, நான் இதை இது பண்ணிதான் ஆகணும், ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், என்னால முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அதை பார்த்து ஒரு 2-3 டைம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். எப்ப இந்த பயம் வெளியே போகுதோ உங்க பிரெயின்ல இருந்து, அதுக்கப்புறம் தான் பிரெயின் யோசிக்க ஆரம்பிக்கும், இதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு உங்க பிரெயினுக்கு நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பயம் அப்படின்றத நம்ம பிரெயின்ல இருந்து எடுக்கணும். நிறைய பேரு நம்ம மட்டும்தான் கடன்ல இருக்கோம் அப்படின்னு கம்பேர் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா, நம்மளுடைய சிப்ளிங்ஸ் கூட, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்களாம் எப்படி இருக்காங்க பாரு, நம்ம மட்டும் தான் எப்படி இருக்கோம்னு நினைச்சுப்போம். பட் நீங்க பார்க்கக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ள பார்க்கக்கூடிய பர்சனை மட்டும் விட்டுருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கடன்ல இருக்காங்க, கடன்ல இருந்து எத்தனை பேர் வெளியே வந்திருக்காங்க, எவ்வளவோ பெரிய பெரிய கடன்ல இருந்தெல்லாம் வெளியே வந்திருக்காங்க, பெண்களாக போராடி வந்திருக்காங்க, சிங்கிள் பேரண்டா இருந்து வந்திருக்காங்க. ஸோ நீங்க மட்டும் இந்த உலகத்துல தனியா நீங்க மட்டும் தான் கடன் வச்சு இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. நிறைய பேர் இதை மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். அண்ட் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சதை அவங்க வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது உங்களை பத்தின விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. இல்ல எனக்கு அப்படி யாருமே இல்லை அப்படின்னா கோவிலுக்கு போயிருங்க, சர்ச்சுக்கு போயிருங்க, தொழுகைக்கு போயிருங்க. இல்லை அப்படின்னா வெறும் வெட்டா வெளியில உட்காந்து வானத்துக்கிட்ட பேசுங்க, இயற்கை கிட்ட பேசுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கடன் இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பேசுங்க. இல்ல மெடிடேஷன் பொசிஷன்ல உட்காந்து உங்க மைண்டு கிட்ட நீங்க கேளுங்க. இது ரொம்ப முக்கியம். இதை நான் கேட்டிருக்கேன், இது எனக்கு ரியல் லைஃப்ல அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. எனக்கு நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு அது கற்றுக் கொடுத்துருக்கு. அமைதியா உட்காந்து தியானத்துல உட்காந்து ஓகே உங்ககிட்ட நீங்க பேசுங்க, அவங்ககிட்ட நீங்க பேசுங்க. ஆமா கடன் இருக்கு, ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன், ஆனா இதுல இருந்து எப்படி வெளியேறணும்னு எனக்கு தெரியல, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க அந்த எழுதெல்லாம் முடிச்சிடுறீங்களா, எழுதி முடிச்ச உடனே ஒரு 50% ரிலாக்ஸ் ஆகுறீங்களா, அதுக்கப்புறம் நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய கான்சியஸ் அதுக்கான விடையா அப்பவே, இல்ல நீங்க குளிச்சுட்டு இருக்கும் போது, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது, ஏதாவது ஒரு விஷயம் அட்டை பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அதற்கான விடையை இந்த பிரபஞ்சம், உங்களுடைய மனது அப்படின்ற பிரபஞ்சம் வந்து கண்டிப்பா தரும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் மெத்தட் என்ன அப்படின்னா கண்டிப்பா இது நிறைய பேர் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணது லைக் அந்த டெப்ட் அவலான்ச் மெத்தட் அண்ட் ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்னோபால் மெத்தட்னா என்ன அப்படின்னா இது சைக்கலாஜிக்கலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்னோபால் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்களை நீங்க எழுதிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு சின்ன இஎம்ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10,000க்கு, அதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்றது. இது சைக்கலாஜிக்கலா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதனோட பெரிய சக்சஸை விட சின்ன சின்ன சக்சஸ் வந்து அதிக கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு மேட்ச் போறோம் அப்படின்னா டைரக்டா ஒலிம்பிக்ல நேஷனல் மேட்ச்ல போறது சின்ன சின்ன ஸ்டெப்பா, ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து நம்ம அப்படியே படிப்படியா ஸ்டெப்பா போறோம். அதுக்கெல்லாம் என்ன ஆகுது, அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது. ஒரு எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் ஒரு கிளாஸ் டெஸ்ட்ல அப்படின்னா எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகுது. அதே வந்து நான் வந்து ஒரு பெரிய நீட் எக்ஸாம்ல நான் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதே மாதிரி ஒரு சின்ன கடனை நீங்க அடைக்க 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 உங்க மைண்ட் வந்து என்னால முடியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த அவலாஞ்சி மெத்தட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கடன் எழுதிருக்கீங்க, அதுல அதிக இன்ட்ரெஸ்ட் எங்க பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க.
அந்த அதிக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடனை அடைச்சிடுறது. ஸோ இந்த மெத்தடை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடனா அங்கங்க வச்சிருப்போம், அது எல்லாத்தையும் சேர்த்து க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எங்கேயாவது லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிடைக்குதான்னு பார்த்து அதை நீங்க வந்து க்ளோஸ் பண்றது. இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதையும் நான் வந்து என்னோட ரியல் லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிருக்கேன். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படின்னா பர்சனலா மனசளவுல வந்து ஒரு தைரியம் கிடைச்சிருச்சு. ஓ இன்னும் இது ஒண்ணுதான் இருக்கு, அது எப்படினாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த தைரியம் தான் அந்த ஒரு பெரிய அந்த கடன்ற ராட்சசன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வர்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து கடன் கொடுத்தவங்க கிட்ட நம்ம வந்து பேச மாட்டோம். அந்த தப்பை யாருமே பண்ணக்கூடாது. எப்போ நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ அந்த ஃபியரை, நான் சொன்ன மாதிரி எழுதும் போது ஒரு ஃபியரை வந்து ஃபேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு கால் உங்களுக்கு பண்றாங்க, உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தவங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். லைக் இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்க மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, அவ பணம் தந்துருவாளா தரமாட்டாளான்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதை நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்களும் பாசிட்டிவா மாறிடுவீங்க. எஸ் அவ தரேன்னு சொல்லிட்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க வார்த்தையில நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். நான் தந்துருவேன், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்க, உங்களுக்கு ரியல் சிச்சுவேஷன் என்னன்றத புரிய வைங்க, அவங்களுக்கு புரிய முடியும்னு. அப்போ அவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்ன நினைப்பாங்க, அவங்க என்னுடைய பணம் என்கிட்ட வந்துரும்னு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க சொல்ல 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 எஸ் என்னால அதுல இருந்து வெளிவந்துட முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஸோ இந்த ஸ்டெப் நீங்க வந்து உங்ககிட்ட யாரெல்லாம், இப்ப நீங்க பேங்க் கூட இருக்கலாம், பேங்க்லயுமே நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும். நிறைய பிரைவேட் பேங்க்ல வந்து உங்களோட அந்த டெப்ட் கிளியரன்ஸ்க்கு வந்து அவங்களே சில ஐடியாஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்லயும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ஹெல்த்தை வந்து பாத்துக்கிறது. உங்களை நம்பி உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவரோ மனைவியோ உங்களுடைய பெற்றோர்களோ இருக்காங்க. ஸோ உங்களோட ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்குதான் நீங்க கடன்ல இருக்கீங்க, இது டெம்பரவரி, பெர்மனன்ட் கிடையாது. ஆனா உங்க ஹெல்த் அப்படின்றது பெர்மனன்ட். நாளைக்கே நீங்க கடனை அடைச்சிருவீங்க. இன்னும் 10 நாட்கள்ல, 10 மாதங்கள்ல, 1 வருடங்கள்ல நீங்க அந்த கடன் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா நீங்க ஈர்ப்புதி பயிற்சியை நம்பி பண்ணும்போது கண்டிப்பா அதை வந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. ஆனா அதுக்கடுத்து உங்க ஃபேமிலி கூட, உங்க குழந்தைகள் கூட நீங்க நல்லா வாழணும், உங்களுடைய மனைவியை நீங்க நல்லா பாத்துக்கணும், உங்களுடைய பெற்றோர்களை நல்லா பாத்துக்கணும். அப்படின்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் போனா திரும்ப வராது. ஸோ டெய்லி நீங்க உட்காந்து கடன் இருக்கும்போது மெடிடேஷன் பண்ணுங்க. என்னால இது முடியும், சத்தியமா என்னால முடியும், நான் நம்புறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அஃபர்மேஷன் சொல்லுங்க, ஸ்கிரிப்டிங் பண்ணுங்க. இல்ல வீட்டுல வந்து நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க, கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க செய்யுங்க. ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கில்ல ஏதாவது மானிட்டைஸ் பண்ண முடியுமா, உங்களுக்குன்னு ஏதாவது திறமை இருக்கும், அதை வந்து நீங்க வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இப்போ நீங்க ஒரு கேர்ள் பார்த்துட்டு இருக்கலாம், உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஆரே டிசைன் பண்ண முடியும், இல்லை நீங்க நல்லா குக் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா சொல்லித்தர முடியும் அப்படின்னா டியூஷன் எடுக்கலாம், குக்கிங் பண்ணலாம், ஆரோக் பண்ணலாம். ஸோ ஆன்லைன்ல ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. இல்லை நீங்க வந்து ஒரு ஜெயினா இருக்கீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது ஸ்கில் இருக்கா, அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறது அப்படின்றத பாருங்க. நம்மளோட கிளைண்ட்ஸே இருக்காங்க, படிக்கிறாங்க, பட் வந்து டிரைவிங் போவாங்க, ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை பார்ப்பாங்க, பரிமாறதுக்கு போவாங்க, இந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எக்ஸ்ட்ரா மணி சோர்ஸ் உள்ள வர்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பாருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணும் அந்த பணத்துக்கிட்ட மனசார மன்னிப்பு கேளுங்க. நான் இந்த ஜென்மத்துல இல்லை போன ஜென்மத்துல நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியாது, நான் இந்த கடன் பிரச்சனையில இருக்கேன், இதுல இருந்து என்ன மன்னிச்சிடும், நான் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடும், பட் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஸ்டில் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், என்னுடைய மனைவியை கணவன் நான் நல்லா பாத்துக்கிறேன், என்னோட பெற்றோர்களை பாத்துக்கிறேன், நல்ல வீட்டுல இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஓப்பன் ப்ரேயர் நம்மளுடைய சேனல்ல மணிக்காக ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. நீங்க அதை தயவு செஞ்சு பண்ணிட்டே வாங்க. அண்ட் கிராட்டிடியூட் பயிற்சியை பத்தியும் நான் வந்து சொல்லியிருக்கேன், அதே நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா நீங்க வந்து டைகர் ஐ, கிரீன் அவென்ச்சரின், இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபார் மணி மேனிஃபெஸ்டேஷன். அதை ப்ராப்பரான ரேக்கி ஹீலர்ஸ் கிட்ட வாங்குக்கா. பிகாஸ் அவங்க வந்து உங்களுக்கு ஹீல் பண்ணி அதற்கு கூடிய நெகட்டிவ் எனர்ஜிலாம் எடுத்துட்டு அவங்க வந்து ரேக்கி எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஆன்லைன்ல கொஞ்சம் வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதெல்லாம் தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க. பட் பர்சனலா உங்களுக்கு எப்படி மணியை மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மணி மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஷாப் வந்து பயங்கர ஆஃபர்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மந்த். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை உங்க ரிலேஷன்ஷிப் சார்ந்த வெயிட் லாஸ்க்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.
அண்ட் நான் முக்கியமா என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு டைம் இந்த டெப்ட் வந்து கிளியர் பண்ணும்போது தேங்க்யூ ஸோ மச், என்னை வந்து ரொம்ப ரிலாக்ஸான லைஃப்க்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மணி கிட்ட நான் தேங்க் பண்ணி தான் வந்து அதை வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. இதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க ஹிந்துவா இருக்கீங்க, உங்களால பூஜை பண்ண முடியும் அப்படின்னா விநாயகர் கோவில்ல வந்துட்டு நீங்க அவருக்கு அருகம்புல் சாத்திட்டு வெள்ளருக்கு திரின்னு வந்து எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லயுமே கிடைக்கும். அதை வச்சு நெய் ஊத்தி வந்து நீங்க அந்த விளக்கு வந்து நீங்க அவருக்கு வந்து போட்டுட்டு வரலாம் ரெகுலரா. அண்ட் நிறைய கோவில்ல வந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க பைரவருக்கு. ஸோ அந்த பூஜையிலும் நீங்க வந்து பங்கெடுத்துக்கலாம். சொர்ண ஆகர்ஷண பைரவர் பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய கோவில்ல பண்ணுவாங்க. அதுல வந்து நீங்க கலந்து கொள்ளலாம். அதுல வந்து இந்த தேங்காய் முடியல வந்து நெய் தீபம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதை நீங்க பண்ணலாம். முக்கியமானது நிறைய பேருக்கு தெரிஞ்சு இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க கடனை க்ளோஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மைத்ரேய முகூர்த்தம் வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு மந்த்துமே ஒரு டேட் மாறும். அந்த டேட் நீங்க பார்த்துட்டு இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 10,000 உங்களுக்கு கடன் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களால அன்னைக்கு 1000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை நீங்க கொடுத்துறது. இந்த டைம்ல அந்த மைத்ரேய முகூர்த்த டைம்ல நீங்க கொடுக்கறது வந்து இன்னும் கடன் அடையிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த முக்கியமா நீங்க விநாயகருக்கு பண்ணும்போது ரெகுலரா பண்ணலாம். இல்லைன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி, கார்த்திகை, பிரதோஷம் இந்த டேஸ்ல வந்து நீங்க பண்ணலாம். அவருக்கு பண்ணும்போது கண்டிப்பா அவரும் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர சப்போர்ட் வந்து பண்ணுவாரு. இதை நீங்க சர்ச்ல இருந்தீங்கன்னா மாஸ்ல வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லலாம். நீங்க தொழுக சொல்லலாம் உங்களுக்காக. இதுவுமே உங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். இதை சார்ந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோவை நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.